அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களில் நடக்க இருப்பதை தவிர்க்க இயலாது. சனி, ராகு, கேது, சுக்கிரனின் ஆட்டம் இனி ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் மாதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன், சந்திரன் உள்ளிட்ட கிரகநிலைகளில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைகிறது. நவம்பர் மாதத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று விரயஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. விரய செலவுகள் அதீதமாக ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. எனவேதான் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. அது மட்டுமல்லாது 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சஞ்சார காலகட்டம் மிக விரைவில் இருப்பதால் இந்த மாதத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட மிக அதீதமாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை ராசியின் அதிபதி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. விரயஸ்தானத்தில் வீற்றிருக்க போகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறார். ஒரு விதமான யோகத்தை கொடுத்தாலும் சில விஷயங்கள்ல விரய செலவுகளை தவிர்க்க இயலாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனியின் பார்வை 3, 6, 10 ஆகிய இடங்களில் இந்த நவம்பர் மாதத்தில் கிடைக்கிறது. சகாயஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் மிக அதீதமாக கிடைப்பதால் காரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக விலகும். விரய செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் வருமானம் உயர்த்தி தருவதற்கான வாய்ப்பை தொழில் ஸ்தானத்தில் சனியின் பார்வை அதீதமாக கிடைப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கிறார், விரையாதிபதியாகவும் இருக்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது சில விஷயங்கள்ல நன்மையை உரித்தாக்குகிறது. ஏனென்றால் உத்தியோக ரீதியாக ஏற்பட்டு வந்த அலைச்சல்கள், சிரமங்கள் குறையும். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது பணிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய வகையில் சில வலுவான ஆற்றல் நிறைந்த தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் போது சற்று கவனத்துடன் இருங்க. அரசாங்க சலுகைகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். நிதி நிறுவனம், பங்குதாரர், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சற்று சாதாரணமாக நன்மை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. முன்னேற்றத்திற்கு சில விஷயங்கள் தடையிடலாம். சரியான முதலீடு, சரியான முடிவெடுப்பது, தைரியமாக அனைத்து விதமான பணிகளை மேற்கொள்வதில் சற்று தடையை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. திடீர் பணவரவு கிடைத்தாலும் கூட சில விரய செலவுகள் அவற்றை ஆள்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ராகு தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமருகிறார். ராகு 2ஆம் இடத்தில் அமருவதால் குடும்ப ரீதியாக சில மன சங்கடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. திடீரென நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது விரயத்தில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறாருங்க. கேது அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான பணிகளில் சின்ன சின்ன தடைகளை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை தலை தூக்குவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு அதீதமாக இருக்கிறது என்பதை தெளிவாக ராகு கேதுவின் சஞ்சார அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் சாதகமற்றுதான் இருக்கிறார். இந்த தருணத்தில் சுக்கிரனும் அஷ்டமத்தில் வலுவாக அமரப்போகிறாருங்க. இப்படி மிக முக்கியமான 4 கிரக நிலைகள் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை. ஏனென்றால் திடீர் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் அஷ்டமத்தில் சென்று மறைகிறாருங்க. சுக்கிரன் அஷ்டமத்தில் சென்று மறையக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது பல தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பல்வேறு விதமான சிரமங்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே அனைத்தையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக பல கடினமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய யூகங்களையும் புதிய முயற்சிகளையும் இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம். பல நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் மிக முக்கியமான இந்த 4 கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது நவம்பர் மாதத்தில் ஆறுதலாக
அமைப்பாகவும் அதீத நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். வக்ரம் பெற்ற குருவால் தன லாபம் நிறைந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. குரு அதீத பலத்துடன் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது பல கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் அனைத்தையும் விலக்குகிறது. அதிலும் குறிப்பாக சனி ராகு கேது மற்றும் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. எனவே குருவினுடைய அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் கிடைப்பது பல்வேறு விதமான சங்கடங்களை விளக்குகிறது. சப்தமம் பாக்கியம் மற்றும் லாபஸ்தானம் வலுவுள்ளதாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் எதை செய்தாலும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு விதமான சங்கடங்கள் விலகுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் தொழில் ஸ்தானத்திலும் அமர்கிறாருங்க. செவ்வாயின் பார்வை 3, 4, 7 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. செவ்வாய் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது விவசாயத்துறையில் விளைச்சலையும் வருமானத்தையும் அதிகரிக்க போகிறாருங்க. நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. எனவே புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அசுர வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறாருங்க. தொழில் ஸ்தானத்திற்கு சூரியன் வருவது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் தொழில் ஸ்தானத்திற்கு வருவதால் தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு சூரியனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சூரியனின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவில் லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். பல தடைகளை தகர்த்தெறிந்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்யாகாரமாக இருக்கக்கூடிய புதனும் தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் 1ஆம் தேதியிலிருந்தே சஞ்சரிக்க போகிறார். எனவே உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் நன்கு சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது. மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. எந்த பணியை செய்தாலும் திட்டமிட்டு செய்யுங்கள். பெரும்பாலும் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கும்பராசிக்காரர்களுக்கு சஞ்சரிப்பது எதிர்பாராத நல்ல திடீர் திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.